தில்லை நடராஜா, உன்னை நினையாதே நாளே இல்லை என்பருமானே. அப்படி இருக்க இந்த பல்லையாவூர் வட்டத்திலே மாத்தாண்ட மன்னன் என்று வரவழைத்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு மாற்றி செய்து வருகிறேன். இரண்டு மனிதனும் எனக்கு முன்னதாக அவருடைய கவலை யாருக்கு வாழ்க 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 வாழ்க. அடுத்து நம்ம விளக்கு முன்னதாக வர வேண்டியது. இன்றைய நீ இவ்வளவு காலம் தாமதம்? ஐயா, உங்களை பார்க்கதாங்க வீட்டுக்கு வந்து கிளம்புனேன். கிளம்பும் போது எனக்கு பசி அதிகமாகி போச்சு. பசி அதிகமாகி விட்டது. வீட்டுக்கு போய் பார்த்தா என் சம்சாரம் சாணி போட்டு சாணி வர போட்டா. ஏண்டா உன் சம்சாரம் சாணி போட்டு வாசலுக்கு சாணி தெளிச்சுட்டு கொட்டா சாணி வர போயிட்டா. அப்படி சொல்லு. சரி, அவதான் இல்லையா எங்க அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லு பார்த்தா அந்த கணித்துல நொல்ல கண்ணி பக்கத்து வீட்டு வெத்தலை பாக்கு வாங்க போட்டான். சரி, 2 பேரும் மேல மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. 8 மணி வரல 2 பேரும் வரவே இல்லை. அந்த நேரம் என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு ஏகாரியோட வந்தாங்க. சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு கேட்ட உடனே சாணி வாரப்படிய சம்சாரி வீட்டுக்கு வந்து வீட்டுல நுழைஞ்சு கூழ் பண்ணல கைய விட்டு கொஞ்சம் கூழி ஏகாரி வீட்டுக்கு போட்டுட்டு மறுபடியும் கொட்டாசாணி போயிட்டான். அந்த நேரம் என் பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரே பொண்ணு கை கொடுது முட்டி போடுது. சின்ன பொண்ணு எங்க அம்மா சம்சாரத்தை பார்த்து அம்மா எனக்கு ஆய் வருதுமான்னு சொல்லிட்டு சொன்னான். என்ன பண்ண இப்படி வாசலுக்கா உட்காரு, கொட்டாசாணி வாரிட்டு வந்து வாரி கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி என் சம்சாரம் போயிட்டான். என் சம்சாரம் போன உடனே வெத்தலை பாக்கு வாங்க போன கண்ணு தெரியாத எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து வாசல வீட்டுக்கு நுழையும் போது பார்த்தா வாசல என் பொண்ணு குத்து குத்தா வச்சுக்கிட்டு இதை பார்த்தாலுமே எங்க அம்மா கோவம் வந்துருக்கு. என்னடா இது, ஏகாரியோட வந்தாங்க, வந்தவங்களை கூழ் போட்டு போனா கேழ்வரகு விற்கிற விலை என்ன விலை விற்குது, கூழ் பணிந்து வாசல்ல வெளில கூழ் சிந்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி வயசு கூப்பான்ல போட்டாங்க. அவனுதான் கண்ணு தெரியாது. அந்த நேரம் என்ன பாக்கத்தையும் மாமனார் ஊர்ல வந்திருக்காரு. அந்த மாப்பிள நடந்து வந்த களைப்பு அதிகமா போச்சு, எனக்கு பசி தாங்கல, முதல்ல கூட சாப்பாடு போட்டு சொல்லு, அப்புறம் வந்த கதையை சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எங்க அம்மா கிட்ட, என் மாமா கிராமத்துல காலையில கூழ் தான் இருக்கும், இருக்கிற கூழ் கொஞ்சம் கடிச்சு கொடு, அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடலான்னு சொன்னேன். உடனே எங்க அம்மா உள்ள போனாங்க, கூழ் பண்ணி கையை விட்டாங்க, கொஞ்சம் கூழ் வண்டி போட்டு கரைச்சாங்க, ஒரு சொன்ன மாமனார் கொடுத்தாங்க. அவரும் குடிச்சுட்டாரு. சாப்பிட்டுமே தெம்பா போச்சு அவருக்கு. என்னடா இது, சின்ன வயசு கூழ் சாப்பிட்டு இருக்கிறேன், இப்பேற்பட்ட கூழ் சாப்பிட்டதே இல்ல, கம்பம் கூட கம்மன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள இன்னும் ஒரு சொந்த கூழ் கட். நாம தான் நாய் மாதிரி கத்துறதுக்கு உங்களுக்கு சொல்லு. மழை பெய்யும் கிடையாது கூட்டல உடனே சந்தோஷமாயி போச்சு. மாப்பிள இன்னொரு சுகமும் கச்சாரத்தை சொல்லு கடிச்சு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு கடுப்பில் ஒட்டு திரும்ப உட்காந்தார். இந்த நேரம் கொட்டாசாணி ஒரு சம்சாரி வீட்டுக்கு வந்து வாசல குழந்தை வெளியே இருந்துக்குது, இதை வாரி கொட்டா வாசல குடிச்சு பார்த்தா சுத்தமா நாய் நக்கிற மாதிரி வயசுக்குது. ஃபுல்லா வயசு வாரிட்டு சுத்தம் பண்ணிட்டு தெரியாது. உடனே அம்மா பார்த்து கேட்டா, அச்சாச்சா இந்த குழந்தை வெளிக்கிறது என்ன ஆச்சு? அப்பதான் தெரியும் அம்மாவுக்கு, அது பாவி பொண்ணு அங்க வெளிக்கிறது ஏகாரோட வந்தாங்களே, வந்து உங்களுக்கு கூழ் போட்டு போனியே, கூழ் பானத்தை வாசல்ல வெள்ளம் கூழ் செஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இது வயசுக்கு கூப்பால போட்டேன். அந்த நேரம் ஒண்ணு பாக்குறது உங்க அப்பா ஊர்ல இருந்தாரு, பசி தாங்களை சொன்னாரு, ஒரு சொம்பு கூழ் கரைச்சு கொடுத்தேன். இதுவே ஒரு கூழ் சாப்பிட்டதே இல்ல, கம்பங்களோட கமகமனு இருக்குது, இன்னும் புரிஞ்சு கட்டார். 2வது கரைச்சு கொடுத்தேன், அதையும் சாப்பிட்டு கடுப்புல ஒட்டு திரும்ப உட்காந்துருக்காரு பாரு அப்படின்னு சொன்னா, இந்த கேக்க மாமனாருக்கு பின்னால சாரியா போய் இங்கேயோ பொட்டு போட்டு செலவு அதிகமா சொல்லிட்டு நேரம் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு அங்க இருந்து உங்களை பார்க்க ஓட்டு கால தாமதம் என்றால் கட்டுக்கதை கொட்டி வைக்கின்றார். அதெல்லாம் இப்படி போகட்டும். இந்த வழியாவூர் வட்டத்திலே மன்னன் என்ற வரவிடத்தி நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு உரையும் சிறப்போட மாற்றி செய்து வருகிறேன். மன்னார் வாழ்க்கை 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 மக்கள் என்னுடைய ஆட்சியில் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது இருந்தாலும் என் மனதில் ஒரு பெரிய குறை இருக்கின்றதா? என்ன குறை தெரியும், மனசுக்குள்ள வச்சிருக்காதுங்க, வெளிப்படையா சொன்னதும் எங்களுக்கு தெரியும். எனக்கு என் மனைவிக்கு திருமணம் நடந்து சில வருடங்களுக்கு பிறகு எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சிவபானை என்ற பெயர் கிடைத்தோம். சீரும் சிறப்போடு வளர்த்து வந்தது. திருமண வயது ஆகிவிட்டதால், அதாவது சோனிதாபுரம் ஆளக்கூடிய இரனுடைய தம்பி இரணையாக்குதலுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். ஆமா உண்மைதான். ஆனால்
தேவர்கள் செய்த சதியால் என்னுடைய மருமக பிள்ளை இறந்து விட்டார். என்னுடைய மகளோ அப்பொழுது கர்ப்பமாக இருந்தார். ஆனால் அவள் கர்ப்பமாகி இப்பொழுது 36 திங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவள் கருவில் இருப்பதை கருவா பாறையா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நானும் அதை நினைத்துக் கொண்டே சோகத்தோடு இருக்கின்றேன். என் மகளும் அங்கு அழுது கொண்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் என் மகளை நான் பார்க்க வேண்டும். நான் அடுத்ததாக சரி வைங்க. நானும் எப்போ இந்த கலைத்துறைக்கு வந்தனோ அதுல இருந்து பாக்குறேன் என் மகனை ஒரு 30 வருஷமா பாத்துக்கிறேன். தப்பா நினைக்காத. என்ன நான் வரணும்னா மழை வந்தது. காலத்து வைக்காத பவுடர் போனாங்க பவுடர் இன்னைக்கு பவுடர் தொட்டுனா அன்னைக்கே வந்தது பாரு. சொல்லு முன்ன வர அப்படி நீ உட்காரு, நான் முன்ன வரேன். நான் அப்படியே உட்கார்றேன். அது ஏற்கனவே டைம் போய் சொல்லு டக்குன்னு சொல்லு. கல்யாணம் பண்ணி எனக்கு 10 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஆமா. இது வரைக்கும் நான் மயில் தான் நிக்கிறேன். சொல்லு. அதாவது கல்யாணம் பண்ணி 10 வருஷமா ஆகி போச்சாங்காட்டிங்க. இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை எனக்கு குழந்தை. உங்கள் இருவருக்கும் குழந்தை இல்ல அப்படி சொல்லு. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் மனு வச்சேன், என் பொண்டாட்டிக்கு மனு வச்சான். எங்க மாமியார் வீட்டுக்கு 10 வருஷமா போகல. அவங்க சீர் வச்சு கொடுக்கல, சீர் வரிசை செய்யல. அதனால மனம் வருத்தம், மன கஷ்டம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, என்ன என் பொண்டாட்டி எங்க போய் 10 வருஷம் ஆகுது, நீங்க வாங்க போய் விளையாட கூப்பிடுறேன். என் பொண்டாட்டி சேட்டா கூப்பிடுறேன்னு ஆசை கழிக்கு போனேன். போயிட்டேன். ஏன்னா 10 வருஷமா போகாத மாப்பிள்ளை போகிறேன், எப்படி ஒரு மரியாதை. நல்ல ஒரு கவனிப்புடா, அருமையா கவனிப்பாங்க. போனேன். போன உடனே பார்த்தா இங்க இருந்து வந்த வாசி வந்தா அது வந்து வர மாட்டேன்னு ஒரே ஆடை ஏண்டா அவளுக்கு ஒரு புது ஆடை போகணும்னு கேட்டேன். தாய் வீட்டுக்கு போறோமே, போகும்போது நல்லா ஒரு புது ஆடை, புது புடவை, ஒரு புது ஆடை இருந்தா நல்லா. புது ஆடை கேட்டால என்னாடி துணி ஒண்ணு கேட்டேன். ஏங்க எனக்கு சைனா சில்க் போகணும்னா, சைனா சில்க் அப்படியே போட்டு மினி 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 தெரியும். அந்த துணி மேல ஆசைப்பட்டேன். நான் வந்த வாய்ச்சில ஒரு கடையை ஊர்ல என்னதான் கடைக்கு போட, மளிகை கடையில ஒரு கடை ஏறி 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 ஒரு கடை கூட கிடையாது. மல்லிகை கடையில துணி கடைக்கு உனக்கு ஏண்டா மளிகை கடையில உனக்கு துணி இருக்கா? அங்கதான் போய் நான் என் ஊரு உள்ள வரேன், அங்க நான் எடுத்துருவேன். அதனால இந்த வண்டியில எடுத்துட்டு வருவாங்க, அதெல்லாம் வாங்கி பழக்கம். ஆனா நான் போய் டவுன்ல எடுத்து கிடையாது. ஒரு கல்ல ஏறி ஏறி ஒரு கல்ல கூட இருந்தாங்க. அப்புறம் டீ கல்ல இருந்தது. டீ கல்ல டேய் என்ன சொல்ற? டீ கல்ல அவர் ஏற்கனவே வியாபாரம் பண்ணி இருந்தவர். அவரு புடவையும் ஜாக்கெட்டும் ஒன்னாவே வரமாமா. ஆமா, அது கொடுத்த 35 சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஜாக்கெட்டு விட்டுனாரு.
என் பொண்டாட்டி 80 சென்டிமீட்டர். நம்ம பொண்டாட்டி 80 சென்டிமீட்டர் ஆச்சே. எனக்கு தெரியுமே. என்னடா நம்ம பொண்டாட்டின்றா என்னடா அது? ஏன்னா இது வீரன் தீட்டு பல்பு நானு இல்ல கூட்டு போயிடா ஒரு வாரம் நீ ஒரு வாரம் அப்படின்னு பண்ணிட்டு சேதானே இப்ப டெய்லர் கல்ல கொடுத்தா அளவு போடணுமா? அளவு என்ன அளவு? ஜாக்கெட் அளவு கொடுத்தா தைப்பாங்க. எனக்கு அளவுல என்ன தெரியும்? தெரியாது. என் பொண்டாட்டி போய் டெய்லர் விட்ட பாரு. அதே என் பொண்டாட்டி போய் டெய்லர் கல்ல விட்டேன். உன் பொண்டாட்டி கூட்டு போய் டெய்லர் விட்டு பண்ணி வண்டியா இல்ல அங்கே இருந்தியா? அது நின்னா ஒரு ஸ்கிரீன் முன்ன வச்சுனா அது மூடிக்கின புள்ள எடுத்து போட்டா என் பொண்டாட்டியா. அது ஒரு நேரம் பார்க்கல நீ. அளவு வச்சு அனுப்பிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அளவு வச்சு அனுப்பிச்சிட்டான் என் பொண்டாட்டியா. அளவு வச்சு அனுப்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு துணி போட்டு தச்சு கொடுத்துட்டான். ஏன்னா துணி பத்தலையே அதனால போட்டு தச்சு கொடுத்துட்டான். என் பொண்டாட்டி ஒரே ஒரு பஸ் தான் எங்க மாமியார் ஊருக்கு. அந்த ஒரு பஸ் விட்டா என்ன பஸ்? மினி பஸ். மினி மினி பஸ் மினி பஸ் ஹவுஸ் ஃபுல்லா இருக்குது அதுல. ஹவுஸ் ஃபுல் இது ஊத்துது. இவன் தச்சு கொடுத்தான் பாரு. சும்மா டைட் பிட்டில தச்சு கொடுத்துட்டான்பா. அப்படி தூக்குனா இவன் ஒழுங்கு பொழுது சொல்றா டைட் பிட்டியே தச்சு கொடுத்துட்டான். அப்படி தூக்குனா டமால விட்டுரும் பொழுது என் பொண்டாட்டி கில்லாடி அப்படியே துணியை படை கட்டிட்டாப்ப. அந்த முந்தானிய மேல அப்படியே போத்தினாங்க. போனா அந்த பஸ்ல ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமா தள்ளி இல்லையா டிரைவர் வண்டி ஓட்டுறாரு பாரு. அது கம்பி ஒண்ணு வரும் பாரு. அங்க பூச்சி நின்ட்டா என் பொண்டாட்டி. ஏன்னா தூங்க விட்டுருமோ நான் இறங்கி வந்தாலே வண்டி எடுத்துட்டான்பா வேகமா. அவன் புது டிரைவர் பண்ணி வேகமா போடுறான் ஆளு. ஓடி போய் ஏன் குச்சி தொங்கிட்டு போறேன். எழுத்தாப்புல ஒரு நாய் வந்து அச்சான் பிறகு ஐயோ அதுக்கு பொம்பளைக்கு டம்மல் டம்மல் வீடு ஒண்ணு பொம்பளை ஆம்பளை மொத்த பேரும் விழுறாங்க. வேந்து பல்லு வந்து மூஞ்சி பண்ணுதுங்க. என் பொண்டாட்டிக்கு லேடி இதை விட்டுட்டு மேல இருக்கிற கம்பி எட்டி புச்சா பாரு. நான் வாங்கி கொடுத்து 35 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் டமால். இந்த காட்சி யாரும் பார்க்கல. அந்த டிரைவர் மட்டும் பார்த்துட்டு ஸ்டேரிங் விட்டு ஆட்டு பூச்சி அமுக்குறான். அதெல்லாம் போகட்டும். என் மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் அங்கே வேதனையோட துடித்துக் கொண்டிருக்கிறார். என் மகள்